மகாராணா பிரதாப் இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய ராஜ்புத் வீரர்களில் ஒருவராக போற்றப்படுகிறார். அவர் மேவார், ராஜஸ்தான் நாட்டின் அரசராக இருந்தார். துணிவு, தியாகம் மற்றும் சுதந்திரத்தின் அடையாளமாக கருதப்படுகிறார். முகல் சாம்ராஜ்யத்தின் பேரரசர் அக்பர் முன் ஒருபோதும் தலைகுனியாதவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். ஆரம்ப வாழ்க்கை பிறப்பு 9 மே 1540 பிறந்த இடம் கும்பல்கர் கோட்டை, ராஜஸ்தான். தந்தை உதய் சிங். தாய் ஜெய்வந்தாபாய். அவர் மேவாரின் சிசோடியா ராஜவம்சத்தைச் சேர்ந்தவர். சிறு வயதிலிருந்தே அவருக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. வாள் சண்டை, குதிரை சவாரி, வில்வித்தை, போர் யுக்திகள். அவரின் உயரம் சுமார் 7 அடி எனக் கூறப்படுகிறது. அவர் கனரக ஆயுதங்களை ஏந்தியிருந்தார். மேவாரின் மகாரா 1572 ஆம் ஆண்டு தந்தையின் மறைவுக்கு பிறகு அவர் மேவாரின் அரசராக ஆனார். அந்த காலத்தில் பல ராஜ்புத் அரசர்கள் முகல்களின் ஆட்சியை ஏற்றுக்கொண்டனர். ஆனால் மகாராணா பிரதாப் அக்பரின் முன் தலைவணங்க மறுத்தார். அவர் கூறியதாக சொல்லப்படும் வார்த்தைகள்: அடிமைத்தனத்தில் அரண்மனையில் வாழ்வதை விட சுதந்திரத்துடன் காடுகளில் வாழ்வதே சிறந்தது. ஹல்திகாட்டி போர் 1576 அவரின் வாழ்க்கையில் மிகப் புகழ்பெற்ற நிகழ்வு. ஹல்திகாட்டி போர். தேதி 18 ஜூன் 1576. எதிரணி முகல் படை. ராஜா மான் சிங் தலைமையில். இடம் ஹல்திகாட்டி, ராஜஸ்தான். முகல் படை எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாலும் மகாராணா பிரதாப் மிகுந்த வீரத்துடன் போராடினார். அவரின் அன்பு குதிரையான சேதக் இந்த போரில் மறக்க முடியாததாக ஆனது. சேதக் குதிரையின் கதை. சேதக் ஒரு சாதாரண குதிரை அல்ல, அது நம்பிக்கையின் சின்னம். போரின் போது சேதக் ஒரு யானையின் மேல் தாவியது. அது கடுமையாக காயமடைந்தது. இருந்தபோதும் மகாராணாவை பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு சென்றது. பின்னர் வீரமரணம் அடைந்தது. இன்றும் ராஜஸ்தானில் சேதக்கின் நினைவிடம் உள்ளது. வனவாசமும் போராட்டமும். போருக்குப் பிறகு மகாராணா பிரதாப் மற்றும் அவரது குடும்பம் காடுகளில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் எதிர்கொண்டு வறுமை, பசி, கடினமான வாழ்க்கை. ஒரு பிரபல கதையின்படி அவர்களின் குடும்பம் புல்லால் செய்யப்பட்ட ரொட்டியைச் சாப்பிட வேண்டிய சூழல் ஏற்பட்டது. ஆனால் அவர் ஒருபோதும் சரணடையவில்லை. மீண்டும் வெற்றி. காலப்போக்கில் அவர் தனது படையை மறுசீரமைத்தார். கெரில்லா போர் யுக்திகளை பயன்படுத்தி மேவாரின் பல பகுதிகளை மீண்டும் கைப்பற்றினார். பல கோட்டைகளில் மீண்டும் ஆட்சி நிலைநிறுத்தினார். ஆனால் சித்தோர்கர் கோட்டையை மீண்டும் கைப்பற்ற முடியவில்லை. போர் திறன்கள் மற்றும் வலிமை. 2 வாள்களை ஏந்தியிருந்தார். கனரக கவசம் அணிந்திருந்தார். கெரில்லா போரில் நிபுணர். அரவள்ளி மலைத்தொடரை பாதுகாப்பு யுக்தியாக பயன்படுத்தினார். தலைநகர். பின்னர் அவர் சாவந்த் நகரத்தை தலைநகராக அமைத்தார். மறைவு 19 ஜனவரி 1597. காரணம்: வேட்டையாடும் போது ஏற்பட்ட காயம். மரணத்துக்கு முன் அவர் தனது மகனிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது: முகல்களின் முன் ஒருபோதும் தலைகுனியாதே. ஏன் மகாராணா பிரதாப் மகத்துவம் வாய்ந்தவர்? அவர் குறிக்கோளாக இருப்பவை சுதந்திரம், சுயமரியாதை, தேசப்பற்று, அசைக்க முடியாத துணிவு. அவர் அதிகாரத்தின் முன் தலைகுனியாமல் போராட்டத்தை தேர்ந்தெடுத்தார்.